சார் வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதிலுரை அளித்திருக்கிறார். ஆமாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எப்படி பார்த்தீங்க? எப்படி இருந்தது? டிஃப்ரெண்ட்டாக இல்லை, அவை மரபுகள், நாகரிகம், தமிழர் பண்பாடு எல்லாத்தையும் காற்றுல பறக்க விடுறதா இருந்துச்சு. ஒரு புதுசாக முதல்வராக பொறுப்பேற்ற ஒருத்தர் அரசியல் ரீதியாக ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பதவியில் உட்கார்றவர் ரொம்ப பொறுப்புணர்வோட பேசணும். மக்கள் எதிர்பார்ப்பு அப்படின்ற ஒரு இடம் தான் நாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரே சவால் அப்படின்ற ஒரு இடத்துல நின்று பேசணும். ஆனால் இவர் இன்னும் அந்த எலெக்ஷனில் பேசினார், ஆன்டி டிஎம்கே, மற்றவங்களை குறை சொல்கிறது, மற்றவங்க மேலே குற்றச்சாட்டை தூக்கி போடுறது, பிளேம் கேம், அதே தான் இன்றைக்கி அவர் பண்ணார். ரொம்ப ஏமாற்றமான ஒரு அடிப்படை அது. அவருடைய வரலாறுலாம் சொன்னார், கட்சி இப்படி வந்துச்சு போச்சு அப்படின்றதெல்லாம் சொன்னார், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் மக்களுடைய மேண்டேட் எனக்கு தான் கொடுத்தாங்க அப்படிலாம் சொல்கிறது அப்படின்றது இருக்கு இல்லையா? அந்த மேண்டேட் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் போல ஏற்புடையதே அல்ல. ஏன்னா இப்போ தரக்கூடியதுன்னு மக்களுடைய மேண்டேட் இல்லை. மக்களுடைய மேண்டேட் உள்ளபடி உங்களுக்கு ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சுன்னா 150 160 சீட்டுக்கு போயிருப்பீங்க. அதெல்லாம் கிடையாது. இங்கே நடந்தது என்னன்னு ஒரு ஃப்ராக்சர்டு வடிக்ட், அதுவும் இந்த மெஷினால் ஏற்பட்ட குளறுபடி, குளறுபடி, திட்டமிட்ட ஏற்பாடு. வந்துட்டீங்க, உட்காந்துட்டீங்க, அவ்வளோதான். ஆனால் பேசுனது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நாகரிகமற்ற பேச்சு. அதுவும் குறிப்பாக அப்படியே அந்த ஒயின் ஷாப்பில் இது மதுபான விற்பனையில் கட்சிக்கான நிதியை வாங்கினீங்க அப்படின்னு சொல்ல உடனே எதிர்கட்சிக்காரங்க சொல்கிறாங்க, யாரை சொல்கிறீங்க? சொல்லணும் இல்லை, ஒருத்தர் ஆதாரபூர்வமாக பேசணும்ல ஒரு முதலமைச்சர். சொல்லுங்கள், உங்களை பற்றி தான் சொல்கிறோம். 10 ரூபா நீங்கள் இருக்கும்போது தான் ஆரம்பிச்சது, ஏதாவது சொல்லுங்கள். எதையும் சொல்லாத நாங்கள் எந்த கட்சி குறிப்பிட்டவர் எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் எதுக்கு? புரியல. ஒருத்தர் கூட விட மாட்டேன். ஊழல்னா எல்லாம் இந்த எம்ஜிஆர் பாட்டு, ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றால் விட மாட்டேன் அப்படிலாம் அவர் பேசுவார்ல, பண்ணார்ல, அதே தான் இங்கே. வேற எதுவும் இல்லை. அப்படியே நான் ஒருத்தரையும் விட மாட்டேன், அப்படியே கிழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார். சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட சமூக நீதி ஆட்சின்ற போய் மதத்தை பார்த்து தான் அவர் 2 தொகுதியிலேயே போட்டியிட்டார். எங்கே கிறிஸ்தவ வாக்குகள் ஜாஸ்தி இருக்குன்றதான் அவர் போட்டியிட்டார். அதனால தான் எங்கே ஒன்று திருச்சி ஒன்றுன்னு போனார். ரொம்ப நல்லா ஆய்வெல்லாம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இந்த 7 பேர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நாங்கள் இடம் கொடுத்துட்டேன், என் மந்திரி சபையில் 8 பேர் கொடுத்துட்டேன், அதனால் இது சமூக நீதி ஆட்சி, இது வரைக்கும் நடக்காத சாதனை அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. அனைத்தும் பொய். உண்மை என்னன்னா, சமூக நீதி அதிகாரம் அளித்தல் அப்படின்றது என்னென்னா மக்கள் மத்தியில் நடக்கணும். கல்வி ரீதியாக, வேலைவாய்ப்பு ரீதியாக, அதிகாரத்துக்கு அவங்க எவ்வளோ பேர் வர்றாங்கன்றது தான் சமூக நீதி. மந்திரி சபையில் ஒரு 8 பேருக்கு இடம் கொடுத்துட்டா சமூக நீதி கிடையாது. அப்போ நாளைக்கு உங்களுடைய ஆட்சி கவிழ்ந்துருச்சு, போயிடுறாங்க. ஸோ சமூக நீதி அதோட போயிடுமா கேட்குறேன். அப்படி இல்லை, கொள்கை பற்றிய புரிதலே அவர்கிட்ட இல்லை. அடுத்தபடியாக எதிர்கட்சிகள் கேட்குறாங்க கேள்வி கேட்ட உடனே ஆளுங்கட்சியில் பயங்கர குரல், மோசமான குரல், விசில் சத்தம், மிரட்டல் எல்லாம். அவங்க என்ன, நீங்கள் கேள்வி கேட்டீங்க உடனே அவங்க விளக்கம் கொடுக்கறது தயாராக. ஏன்னா ராஜேந்திர பாலாஜி உட்காந்துருக்காரு எம்எல்ஏவா, அவர் பதில் சொல்லிட்டு போறாரு. ஏன் அதை தடுக்கிறீங்க சபாநாயகரை வச்சு? எல்லாம் என்ன கூட்டு வெளிப்பட்டுறேன். ஏன்னா 10 ரூபாய் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு நீங்கள் பாடின பாட்டு இப்போ பாட்டிலுக்கு 20 ரூபா போயிட்டு இருக்கு. இதுதான் உண்மையும் கூட. ஏன்னா உங்களுக்கு ஒன்று தெரியும், இதெல்லாம் நிறுத்தினா நான் டாஸ்மாக் வேலையை விட்டு நான் கடையை விட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்றாங்க. டாஸ்மாகில் கடை வியாபாரம் பண்ணுறவன். ஸோ அது போச்சுன்னா இங்கே அரசுக்கு வருவாய் வராது. அதே இடத்துக்கு நீ முடிஞ்சு போச்சு. அடுத்தபடி இன்னொன்று நீங்கள் என்ன சொன்னீங்க, இது கரூரில் பாடின பாட்டு, பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டு. நீங்கள் என்ன பாட்டு பாடினீங்க திருவாரூரில், மூட்டைக்கு 40 ரூபாய் அப்படின்னு. இப்போ மூட்டைக்கு 40 ரூபா வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதை நியாயப்படுத்துகிறாரு உங்களுடைய உணவு அமைச்சர் வெங்கட்ரமணன். என்ன சொல்கிறாரு, பாத்ரூம் கட்டிக்கிறதுக்கும் வெயிட்டிங் ரூம் கட்டிக்கிறதுக்கும் அவங்க அந்த ஃபண்டை சேர்க்குறாங்க அப்படின்றாரு. எவ்வளோ காலமாக, எத்தனை வருஷமாக சேர்க்குறாங்க கேட்க தெரியுது அவங்களுக்கு? இல்லை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி கேள்வி எழுப்புறாரு எதிர்கட்சி தலைவர். ஏன் சட்டம் ஒழுங்கு இந்த அளவு மோசமாக போச்சு அது சொல்லுங்கள். காவல்துறை உங்கள் கையில் தானே இருக்குது, சொல்லுங்கள். ஏற்கனவே இருந்த ஆட்சி மேலே பழிய போடுறீங்க. ஏற்கனவே இருந்த ஆட்சி கீழே அந்த போலீஸ் தான் இப்போ உங்கள்கிட்டே இருக்கு.
அப்போ ஒரு மாதிரி செயல்பட்டாங்கன்னா இப்போ ஒரு மாதிரி செயல்படுறாங்களா? ஸ்டாலின் என்னைக்கோ வந்துட்டு ஒரு முதல்வர் கிடையாது, காபந்து சர்க்காருடைய முதல்வர் தான். ஆனா அவர் இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆங்கொன்று இங்க ஒன்றமா சம்பவங்கள் நடக்குது, அதே நீங்க பெருசா பேசுறீங்க. அப்புறம் எலெக்ஷன் நடக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. வாக்கெடுக்க முடியுது, எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க பதவி இருக்கிறீங்க, ஒன்றும் இல்லை. 11ஆம் தேதி நீங்க ஆட்சியில் உட்காடுறீங்க, உட்கார்ந்த உடனே எல்லாம் கிளம்புது. எப்படி? அதான் நீங்க கேட்குறாங்க எதிர்கட்சிகள்லாம். நீங்க ஆட்சிக்கு வந்துட்ட உடனே ஏன் இவ்வளவு பேர் பெண்களுக்கு எதிரான அராஜகம், பாலியல் வன்கொடுமை, கொலை குற்றங்கள் ஏன் அதிகரிச்சது அப்படின்ட்டு அதுக்கு ஆதாரபூர்வம் பதில் சொல்லணும்னா போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் ஆகியில் பேசணும். எதுவுமே இல்லாத சும்மா முன்னாடி இருந்தவங்க போதைப் பொருள் அது பழக்கத்தினால தான், அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான் பண்றாங்க அப்படின்னு. இப்போ ஃபைல் பண்ணியிருக்கிற கேஸ்ல எத்தனை கேஸ் போதைப் பொருள் போதை அடிச்சுட்டு போதைப் பொருளுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல பண்ணியிருக்கான்னு எந்த கேஸ்ல போட்டிருக்கீங்க? ஒரு அறிக்கையை காட்டுங்க. இல்ல அப்ப இது உண்மையை திட்டமிட்டு மறைக்கக்கூடிய செயல், திசை திருப்பக்கூடிய செயல் இல்லை அது. இதே காவல்துறை தான் அப்பவும் இருந்துச்சு. அந்த காவல்துறைகிட்ட ஒரு ரிப்போர்ட் வாங்கி கொடுங்க, நாங்கள்லாம் வந்துட்டு போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டோம், ஸ்டாலின் அரசு எங்களோட கையை கட்டி போட்டுடுச்சு அப்படின்னு ஒரு அதிகாரி விட்டு நீங்க சொல்லுங்க. டிஜிபி இருக்காருல்ல, நீங்க வந்து டிஜிபியை போட்டிருக்கீங்களா, அதான் சட்டம் ஒழுங்கு அத்தாட்சியா வாங்கி கொடுங்க அந்த அறிக்கையை. அதான் அத்தன்டிக். நீங்க இன்னைக்கு பதில் சொல்ல போறேன்னு தெரியல, நேற்று கேட்டிருந்தானே நீங்க கிட்ட கொடுத்துருக்க போறாங்க அறிக்கையை. அதை படிச்சிருந்தாலே போதுமே, எதிர்கட்சிகளுக்கு மூக்கு உடைச்ச மாதிரி ஆயிட்டு இருக்குமே. ஆனா போலீஸ்ன்னு சொல்றது எல்லாமே உங்க கதை தான். இந்த சினிமாக்காரர் இருக்காங்க கூட. அதான் இப்போ வந்துட்டு உங்களுடைய தனிச் செயலர் யாரு? ஜெகதீஷ் பழனிசாமி. முதல்வரின் தனிச் செயலர் அவர் தானா? அதோட ரகசியமா வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் தான் தெரிய வந்துருக்குது. அது இன்னைக்கு தான் நானும் பார்த்தேன் நியூஸ்ல. என்ன விதமான நடைமுறை இது? போதைப் பொருள் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு விடயங்களை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு எடுத்து சொல்றோம். நாங்களாம் ஒரு பத்திரிகையாளர்கள். எப்படி போதை இல்லிசிட் ட்ரக் ட்ரேட் அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அதுலேருந்து எடுத்தது தான் இந்த டேட்டாவெல்லாம். இதை கண்டெக்ட் பண்றதுக்கான என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு தெரியாதா? நார்கோட்டிக்ஸ் ட்ரக்ஸ் சீஸ்ட் அண்ட் டெஸ்ட்ராய்டு அப்படின்ற ஒரு தனி இன்னொரு இது எடுத்திருக்கோம். அதில் என்ன போட்டிருக்காங்க? நார்கோட்டிக்ஸ் இந்த மாதிரி போதைப் பொருட்கள் எப்படி இந்தியா முழுவதும் கட்டுப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கொடுத்துருக்குது. இது வந்துட்டு ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ பிஐபியிலேருந்து எடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். அதில் என்ன சொல்கிறான்? ட்ரக்கு கட்டுப்படுத்துறதுக்கு நோடல் ஏஜென்சி வந்துட்டு நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ என்சிபின்னு சொல்லுவான். அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு அப்பெக்ஸ் லெவல் கமிட்டி ஹெடட் பை யூனியன் ஹோம் செக்ரட்டரி. அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் லெவல் நடைமுறைப்படுத்தக்கூடிய இன்னொரு குழு, அதனுடைய தலைமை வந்து ஸ்பெஷல் செக்ரட்டரி இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஸ்டேட் லெவல் கமிட்டி ஹெடட் பை சீஃப் செக்ரட்டரி ஆஃப் த கன்சர்ன்ட் ஸ்டேட். டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி ஹெடட் பை த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். ஸோ மாவட்ட அளவில் வரைக்கும் இந்த மாதிரி கோஆர்டினேஷன் நடக்குது இது தடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி கான்ஸ்டிடியூட்டட் பை எம்ஹெச் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஆர்டர் டேட்டட் 19th July 2019 consisting of central and state agencies to monitor investigation in case of large seizure of drugs. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெடிகேட்டட் நார்கோட்டிக்ஸ் அண்ட் ஆன்டி நார்கோட்டிக்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் ஹெடட் பை ஏடிஜி ஆர் ஐஜி லெவல் போலீஸ் ஆஃபீஸர் இன் ஈச் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி. இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. நீங்க யார்கிட்ட இந்த ரிப்போர்ட்டை நீங்க இப்படி சொல்றீங்க? தெருவு இது போதைப் பொருள் தான் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தமிழ்நாடு வந்துக்குது அப்படின்னு சொல்றீங்களே, இதெல்லாம் என்னது? எவ்வளவு விஷயத்தையும் நாங்க எடுத்து பேசிட்டு வரோம் 24 இருந்துட்டு. இன்ன வரைக்கும் நீங்க ஒரு கட்சி தானே, தாவேக்கான்றது ஒரு கட்சி தானே. உங்களை இந்த மாதிரி எதுக்கோ போடுறதுக்கு விங்ஸ் இருக்குது. விர்ச்சுவல் வாரியர், புடலங்க வாரியர், இந்த மாதிரி உண்மை கண்டுபிடிக்கிறது ஒரு வாரியரை நியமிங்க. அப்புறம் சட்டப்பேரவை பேசுங்க. அண்ணா பத்தி தொட்டதுக்கெல்லாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்களே, அண்ணா முதல்ல இந்த மாதிரி சட்டப்பேரவையில ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிச்சு எப்படி பேசினாருன்றத முதல்ல போய் பார்த்துக்குங்க.
அத்தனை ஆண்டு கால அரசியல்வாதி எவ்வளவு தன்மையோட எப்படி அணுகிறாரு எதிர்கட்சி அப்படின்றது போய் பாருங்க. இன்னைக்கு மட்டும் எதிர்கட்சி வெளிநடப்பு செய்யல அப்படின்னோம்னா உதயநிதி ஸ்டாலின் சபையில வந்துட்டு ரசபாசம் ஏதாவது ஆயிருக்கும். ஏன்னா அந்த மாதிரி நீங்க பேசுறீங்க. உதயநிதி பேசும்போது பதில் சொல்றாங்க, அதுக்கு அனுமதிக்கிறாரு சபாநாயகர். நீங்க பேசும்போது அவங்க பதில் சொல்லும் போது ஏன் அனுமதிக்கல? ஒரு முதலமைச்சர் ஒரு கோர்வையா பேசிட்டு இருக்காரு, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கடைசியா கேட்கட்டும்ன்றாரு அவரு. என்னது இது கோர்வையா பேசுறதுக்கு? தானே கவிதையா இல்ல மனோகர வசனமா? இல்ல முடிச்சிட்டு பேசுறதுக்கு அனுமதி தரேன்றாரு சபாநாயகர். தர முடியாதுன்னு பிரச்சனை. அப்ப அதே தானே எதிர்கட்சிக்கும் பொருந்தும். எதிர்கட்சி தலைவர் பேசும்போது இதே மாதிரிதான் கோர்வையா அழகா அதெல்லாம் அங்கே தானே பொருந்தும். இது சட்டப்பேரவைங்க. இதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னோம்னா கிவ் அண்ட் டேக் இருக்கணும். நீங்க என்ன கடைபிடிச்சீங்களோ அதை எவ்வளவு நேரம் நீங்க உங்களுடைய சாதனை அப்படி இப்படிலாம் அடுக்குனீங்க. அப்பெல்லாம் ஏதாவது பேசுனாங்க? முதல்ல 1/2 மணி நேரம் ஒண்ணு மேல 1/2 மணி நேரம் பேசுறாரு இவரு. எதுவுமே இல்லை, பேசாது இருக்கிறாங்க அவையில. அப்புறம் இவர் தொடராரு, ஃபண்டை கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்துட்டு அதை முடிச்சுட்ட உடனே தான் அவங்க பாயிறாங்க. ஏன்னா அங்க இருக்கார் ராஜேந்திர பாலாஜி பதில் சொல்றதுக்கு. சொல்லுவார்ல, அவர் முன்னாள் அமைச்சர்ல சொல்லுவார்ல, மின்சாரத்தை பத்தி நான் எதுக்கு எத்தாலும் வெள்ளை இருக்கேன். முன்னாடி இருந்து ஆட்சி ஊழல் ஆட்சின்னா அவங்க இருந்து அவங்க ஆட்சியை விட்டு போய் நீங்க ஆட்சி கட்டில ஏறுற வரைக்கும் எப்படி மின் கட்டே அதுல இல்லை. ஊழல்னா அங்கெல்லாம் ஒழிக்கணும், எதிரொலிக்கணும் இல்லையே. சட்டம் ஒழுங்கு அங்கெல்லாம் எதிரொலிக்கணும். அங்கெல்லாம் கட்டுப்பாட்டு இருந்து நீங்க வந்துட்டு உடனே புஷ்ஷுன்னு எல்லாம் பரணத்துக்கு நீங்க வந்து சேர்ல உட்காந்த உடனே தான் எல்லாம் இதாவது நேரங்கரெல்லாம் பார்த்து உட்காடுறோம். நீங்க ஜோசியர்கிட்ட கேட்டுக்கிட்டு எல்லாம் அப்படியே புற்றீசல் மாதிரி புறப்பட்டு வருது. என்ன காரணம்? எதுவும் தெரியாது. ஆனா வசனம், வீர வசனம். விஜய் அவர்கள் பண்றதெல்லாம் ரொம்ப சினிமாட்டிக்கா இருக்கு அப்படின்னு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர் 100% வந்துட்டு வரும். அதாவது இம்போஸ்டர் அப்படின்வாங்க. ஏதோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒருத்தர் பேசுறான் அப்படின்றவன இம்போஸ்டர் அப்படின்வாங்க. அதான் இது. அவர் சிஎம் சார், அவர் பேசுவார் அப்படி எடுக்க முடியாதா? ஏங்க சிஎம் அப்படின்ற ஒரு பேசுவாருன்னா அதுல ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கணுமா வேணாவா? ஒரிஜினாலிட்டி அது யூ மஸ்ட் ஹேவ் டு ஸ்டாண்ட் ஆன் தி ட்ரூத். அவர் எல்லா ஸ்டேஜ்லயும் இப்படி தானே பேசுறாரு. அது எல்லா ஸ்டேஜ் அதான் இங்க தப்பு. எல்லா இடத்துலயும் அதே மாதிரி பேசி இங்கேயும் வந்து அதே இல்ல ஒரிஜினாலிட்டி கேட்டீங்களா, அதனால ஒரிஜினாலிட்டியை நான் சொல்றேன். ஓ அவருடைய ஒரிஜினாலிட்டி இவ்வளவுதான் அப்படின்னு. அப்போ ஜனங்க வந்துட்டு ஜனங்களுக்கு நீங்க ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துட்டீங்க. போட்டவன் போடாதவன் எனக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. நீ காத்தால அடிச்சிங்களே, ஒண்ணுமே இல்லை. விவசாயிகளுடைய போராட்டத்தை திமுக தூண்டி விடுறாங்க, ஒத்துக்குவீங்களா? நீதான் எல்லாருக்கும் தள்ளுபடின்னு. அவன் இப்போ முதல்ல 50,000 வரைக்கும் தள்ளுபடி, அப்புறம் 75,000 வரைக்கும் தள்ளுபடினோன்னா கேள்வி கேட்கறாங்கல்ல. அவன் விவசாயிகள் கேள்வி கேட்கறாங்கல்ல, அதுக்கு பதில் இருக்கு அவங்களுக்கு. இதையும் ஸ்டாலின் சொல்லலை. நீங்க அள்ளி வீசி இந்த வாக்குறுதிகளை இந்த கடன் தள்ளுபடின்றது ஏன் ஸ்டாலின் சொல்லலை? ஏன்னா அவருக்கு தெரியும் பண்ண முடியாது. எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க அப்படின்னோம்னா, அப்படி பண்றதா இருந்ததுன்னா நீங்க அதுக்கு காம்பன்சேட் பண்ணணும். 2006 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கலைஞர் கருணாநிதி அறிவிக்கிறாரு 7,000 கோடி வரைக்கும் விவசாய கடன் தள்ளுபடி. தெரியல உங்களுக்கு, நினைப்பு இருக்கா? 7,000 கோடி வரைக்கும் தள்ளுபடி. நாங்கெல்லாம் கேட்குறோம் பத்திரிகையாளர்கள், இவ்வளோ பெரிய இதுன்னா அரசுக்கு பெரிய இழப்பு ஏற்படும், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. தோட்டத்துக்கு போக வேண்டியதான் அப்படின்னாரு. தோட்டத்துக்கு என்ன, போய் தோட்டத்துக்கு தான், அங்கே போய் என்ன பண்ண போறீங்க அப்படின்னாரு. அவங்க தானே எல்லா விதமான மதுபான கடைகள்லாம் லைசன்ஸ் கொடுத்து மதுபான தொழிற்சாலையெல்லாம் வச்சிருக்கிறாங்க, அங்கே வரி போட்டு கலெக்ட் பண்ண வேண்டியதுதான், சமாளிச்சிடலாம் அப்படின்றாரு. ஒரு முதலமைச்சர் ஆட்சிக்கு வரல, ஒரு கட்சி தலைவர் அப்படி பேசிட்டு போறாரு. இதையெல்லாம் பார்த்து தமிழ்நாடு இன்னைக்கு உங்களை பார்க்க வேண்டிய அவல நிலை. இது ஒரு பெரிய அவலம். இன்னைக்கு நீங்க பேசுறது மாதிரி ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் பேசுறதே கிடையாது. ஜெயலலிதா கூட கிரிட்டிக்ஸ் வந்துட்டு போகாம தான் பதில் சொல்லுவாங்க. ஆனா முதல்ல அவங்க எல்லாத்தையுமே பேசுவாங்க. எதிர்கட்சி உறுப்பினர் எதிர்கட்சி தலைவர் எழுந்தாலும் ஜெயலலிதா உட்காந்துருவாங்க, பேச விட்டு பேசுவாங்க. உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. இருங்க அவர் முடிக்கட்டும் அப்படின்றாங்க. எல்லா விடயத்திற்குமே வந்துட்டு வாய்மையே வெல்லும். அதான் தமிழக அரசுடைய சிம்பல் இருக்கும், வாய்மையே வெல்லும். இந்திய ஒன்றிய அரசு தத்துவமே சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்றது உண்மைதான் வெல்லும். விஜய் அவர்களே, உங்களுடைய நடிப்பெல்லாம் ஒன்றும் வெல்லாது. அதெல்லாம் சினிமா.
நல்லா 5 நாள் 6 நாள்ல வந்துட்டு 400 கோடி சம்பாதிக்கிற இடம் அது வேற. இது 4.5 லட்சம் கோடிக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு இடம். அது சாதாரண விடயம் இல்லை. இதெல்லாம் விஜய் அவர்கள் கடைசியா ஒரு ரியாக்ஷன் காட்டுறாரு. அதுக்கு முன்னாடி சபாநாயகர்கிட்ட அனுமதி கேட்கிறாரு. நேத்து தான் அந்த இதெல்லாம் தேவையில்லாத ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொன்ன சபாநாயகர் அதுக்கு அனுமதி கொடுக்குறாரு. ஆமா, ரியாக்ஷனை கவனிச்சிங்களா? பார்த்தேன். அவரு கூட்டணிக்கே நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது வைரல் ஆனோடனே அது பேசுறாரு. இவர் என்னன்னா நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்றாரு. இப்படி நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அதான் இம்போஸ்டர் அப்படின்னேன். நான் இந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். நடிக்காதீங்க. இங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டிலலாம் நீங்கள் நடிச்சுக்கிட்டு எம்ஜிஆர் எந்த அளவுக்கு நடிகராக இருந்தாரோ அந்த அளவுக்கு ஒரு அரசியல்வாதி ஆகிறதுக்கு கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணார். அவர் ஒரு இடத்துல எம்ஜிஆர் கிட்ட என்ன தோணும் அப்படின்னா, தெரியாமல் பேசிட்டார், அப்போட ஒரு சின்சியாரிட்டி இருக்கும். திருத்தனா ஏற்றுக்குருவார். அப்படியேப்பட்ட ஒரு மனசு அவருக்கு. அதனால தான் அவர் உயர்த்தி காட்டுச்சு. உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் இல்லவே இல்லை. கரடு முரடான பட் மோசமான மனநிலையில கூட நீங்கள் பேசியிருக்கீங்க. ரெண்டாவது, உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்த கையில தெரியல. ஒரு முதல்வரா நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு சினிமாவில் நடக்கிற மாதிரி நீங்கள் பேசியிருக்க மாட்டீங்க. எதிரில் இருக்கிறவனால வில்லனை சித்தரிக்க மாட்டீங்க. நேராக மக்களை குறி வச்சிருப்பீங்க. எம்ஜிஆர் எப்போ பேசுகிறாலும் மக்களை தான் பற்றி பேசுவார். ரொம்ப நீங்கள் அடுத்தமாக கேட்டிங்கன்னா அது மக்கள் புரிந்து கொள்வார்கள். மக்களுக்கு தெரியும் நான் யாருக்கு அவர் அப்படி போவார். அவர் மக்கள்கிட்ட தான் டிஃபென்ஸாக போயிட்டு இது பண்ணார். சட்டமன்றத்துலலாம் எதுவும் பண்ணலை. அதனால தான் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்கலை. பின்னாடி ஜெயலலிதா வந்தவொடனே நடந்துச்சு, அது வேற கதை. எம்ஜிஆர் இருக்கும்போது எதுவுமே நடத்திருக்காது. ஏன்னா அவருக்கு மதிப்பு கொடுக்கவும் தெரியும், மதிப்பை வாங்கவும் தெரியும். அப்படி இருந்தார் அவர். உங்களுக்கு என்ன தெரியுது? எப்போ பார்த்தாலும் கருணாநிதி இப்படின்னு பார்த்தாராம், உங்கள் அப்பாரை காணுங்க அப்படின்றாரு. குட்டி கதை. இதுக்கெல்லாம் திமுககாரன் எவ்வளோ கதையும் சொல்லுவான். ஒரு மேடையிலையும் சொல்லுவான். உன்னாட்ட ஒருத்தன் வெளில பேசினா அப்படின்னோம்னா உடனே வடக்கு வந்துடும். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஒருத்தர் பேசினா அப்படின்னா வடக்கு வந்துடும் இல்லை. ஆனால் நீ பேசலாம். ப்ரிவிலேஜ். உங்க ஆளு சபாநாயகர் அவ்வளவு தூரம் கருணாநிதி வெள்ளனாது ஸ்டாலின் வெள்ளனாக்கிறல்ல, ஏன் அவர் வீட்டுக்கு போயிட்டு துண்டை போட்டு பூங்கொத்தெல்லாம் குறிப்பிடலன்னு சொல்றாரு சார். யாரையும் குறிப்பிடலன்னு சொல்றாருங்க சார். எனக்கு தெரியாதா நீங்க யாரை குறிப்பிடுறான்னு? உன் நாட்டை முட்டாளான்னாங்களா சார்? அப்படி சிஎம் சார் அப்போ சொல்லக்கூடாது இல்லை. நான் யாரையும் குறிப்பிடலன்னு சொல்லி ஏமாற்றக்கூடாது இல்லை. யாரையுமே குறிப்பிடல. அப்புறம் யாரை நினைச்சு உன்னோட தொண்டர் பொடிகள்லாம் சிரிச்சாங்க? தப்பு இல்லை. அது தப்பா இல்லையா? அவையில இல்லாத ஒருத்தரை பத்தி பேசலாமா? 5 நிமிஷம் பேசுறதுக்கு குளத்தூர் அப்படியே ஆடி போயிடுச்சு, அப்படி பேசலாமா? நீ அவையில இல்லாதவங்களை பத்தி பேசலாமா? எவ்வளவு தூரம் கேட்டிருப்பான். பேசுறாரு அவரு, சர்ற மாதிரியே பேசுறாரு. அவர் மேல உட்காந்துட்டு இருக்காரு, முடிச்சுட்டு இருக்காரு அவரு. என்னடா அது, இவர்களால அந்த இடத்துல உட்காந்துட்டு அப்படின்ட்டு. இப்படிதான் நடந்துச்சு இன்னைக்கு. ஒரு கேள்விக்கான ஒரு பதில் எவ்வளவு கேள்வி கொடுக்குறாங்களோ அனைத்தும் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நீங்க கருதி இருக்கணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கே வந்துட்டு எடுத்துக்கிட்டு மக்களுக்கு சொல்லணும், பேசணும். மக்களே நான் வருவேன், நான் ஒருபோதும் உங்களை ஏமாற்ற மாட்டேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இவ்வளவுதான் நான் கேட்குறேன். எதிர்கட்சிகளுக்கு நான் தான் சொல்றேன், இந்த ஆட்சி செய்யும், ஏன்னா நான் நேர்மையா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் போதும், 4 வார்த்தைகள் போதும், மக்களை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அது இல்லை. நான் சரி, அவங்க தப்பு, அவங்களால தான் எல்லாம், ஏத்துக்க மாட்டாங்க யாரும். கையால் அகத்தணும், அவ்வளவுதான். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துல பேசுறப்போ விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? செய்யறப்ப செய்வாங்க. ஒரு 6 மாசமாவது டைம் கொடுத்துள்ள ரிமெம்பர் பண்ண. அதான் அவரே சொன்னார் பேச்சுல. அது எப்ப செய்வேன், நாங்க உங்களோட உடனே செய்ய சொல்லல, வற்புறுத்த மாட்டோம். எப்ப செய்ய போறீங்கிறத மட்டும் நாளைக்கு சரி பதில் கொடுக்க போது சொல்லுங்க, அப்படிதான் சொன்னாரு அவரு. அதான் இவர் சொல்லவே இல்லை. இல்ல ஒருவேளை செஞ்சுட்டா அது வந்து ஒரு இதுவாயிராதா? என்ன ஆயிடும்? எப்படி செய்வாரு? இவர் அள்ளி விட்டாருதான் எல்லாமே. செய்ய மாட்டாருன்ற நம்பிக்கையில சொல்றது அது இல்ல. செய்ய மாட்டாரு, முடியவே முடியாதுதான். இவ்வளவு தூரம் இந்த 1 மாசத்துல நீங்க எதை செஞ்சீங்க, எதை சாதிக்க முடியலன்றது தெரியலையே. என்ன பிரச்சனைன்றது உங்களுக்கு புரியலையா? உங்களால எப்படி செய்ய முடியும்? என்ன பிரச்சனை? எலக்ட்ரிசிட்டி. அதான் சொல்ல வரேன், ஊழல் அது இது ஆயிப்புன்னு 1008 அடுக்கிறீங்களே. திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் என் மின்வெட்டு வரல. நீங்க உட்காந்த உடனே என் மின்வெட்டு வந்துச்சு. மொத்த அதிகாரம் உங்க கையில தானே இருக்கு. திமுக இருக்கிற
இப்போ வரைக்கும் இவ்வளோ மோசமெல்லாம் இல்லையா சட்டம் ஒழுங்கு? இப்போ படு மோசமாக போச்சே, உங்கள் கையில் தானே இருக்கு. விவசாயிகளுடைய போராட்டத்தை நேரில் போயிட்டு பதிவு சொல்லலாமே. போங்களே காவேரி படுகைக்கு, இப்போ போங்களேன் திருவாரூருக்கு போங்க. நீங்கள் முடிஞ்சு போச்சு இல்லை, நாளைக்கு காத்தால வண்டி எடுத்துகிட்டு புறப்படுங்க திருவாரூருக்கு, போய் பேசுங்க அவங்களோட. அப்போ அவங்க கேட்பாங்க கேள்வி, அப்போ பதில் சொல்லுங்க. சும்மா எடுத்து விட்டது 25 லட்சம் ரூபாய் ஒரு வீட்டுக்கு இன்சூரன்ஸ், 60,000 ரூபாய் பிரீமியம் கட்டணும் வருஷத்துக்கு. முடியுமா அது? 6 சிலிண்டரு, ஒரு சிலிண்டர் தர முடியுமான்னு பாருங்க முதல்ல. தொடர்ந்து எங்கள் ஆதரவோடு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப வன்மையா கண்டிச்சு பேசியிருக்காரு. நாங்கள் மக்கள் ஆதரவோடு வந்திருக்கோம், கம்யூனிஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்க, அவங்க சுயமா முடிவெடுத்து வந்திருக்காங்க. அவங்க சுயமா முடிவு எடுத்தாங்கன்றதை நம்ம பார்த்தோமே. 4ஆம் தேதிக்கு 10ஆம் தேதி இடையே இந்த ஆதரவு கொடுத்த 4 கட்சிகளை எத்தனை முறை அறிவாலயத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் இல்லையா? இவரோட பேச ஆரம்பிச்சோன்னா அந்த பக்கம் போகாத இருந்தாங்கன்னா பரவாயில்ல, அவரோட பேசுறது தானே இங்கே வர்றாங்களே. ஸ்டாலின் எங்களை அனுமதிச்சாருன்னு சொல்றாங்களா இல்லையா? ஆட்சியை காப்பாற்ற நீங்க முடிவெடுங்க, நீங்க அவங்களை ஆதரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்குவோம் அப்படின்னு அவர் சொன்னாருன்னு சொல்றாங்களா இல்லையா? அப்புறம் நீங்க அப்படியே மாற்றி பேசுறீங்க. பேப்பர்லாம் படிக்க மாட்டீங்க, டிவிலாம் பார்க்க மாட்டீங்களா? ரொம்ப 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 தற்கொலைத்தனமா இருக்குது. மறுபடியும் அங்கே தான் வந்து நிற்கணும். விவரம் இல்லாமவே பேசுறாரு.